கோட் படத்தோட ஆடியோ லான்ச் பத்தி ஆல்ரெடி அங்கங்க நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட் ப்ராபப்லி ஆடியோ லான்ச் ஆகஸ்ட்ல தான் இருக்கும். அண்ட் எந்த ஊர்ல நடக்க போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய டிஸ்கஷனே. லியோ ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரியே மலேசியா, துபாய்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தாலும் இப்போதைக்கு ஆடியோ லான்ச்சை கோயம்புத்தூர்ல பண்ற மாதிரி தான் இருக்காங்களாம். பட் இன்னும் போக போக லொகேஷன் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா லியோ படத்துக்கும் இப்படிதான் மதுரையில பண்ண போதா லாஸ்டா சொன்னாங்க. தென் ஒரு வழியா சென்னையில பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுவும் கேன்சல் ஆச்சு. ஸோ கோட்டுக்கு கேன்சல் ஆகுற மாதிரி போகலனாலும் லொகேஷன் சேஞ்ச் கண்டிப்பா இருக்கலாம். அதுவும் தளபதியோட பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட்டம் பயங்கரமா வரும். அதே மாதிரி அரசியல் கட்சிகிட்ட இருந்து பர்மிஷன் கொடுக்காம எதிர்ப்பும் வரும். அதுவும் தளபதி 29 படத்துக்கு அப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமானே தெரியல. சோ அதனால டிக்கெட் டிமாண்டும் பயங்கரமா இருக்கும். இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு லொகேஷனை சூஸ் பண்ணணும். ஆடியோ லான்ச் சக்சஸ்ஃபுல்லா நடந்தாலும் சரி, ஏதாவது சொதப்பினாலும் சரி, ரெண்டுமே தமிழக வெற்றி கழகம் பார்ட்டியை இம்பாக்ட் பண்ணும். அதுவும் பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தளபதியோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் சோ மிகப்பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச்சஸ்லயே லைட்டா பொலிட்டிக்கல் ஸ்பீச் இருக்கும். சோ இப்ப சொல்லவே தேவையில்ல, தளபதியோட ஸ்பீச் வேற லெவல் ஃபயரா இருக்கும். அண்ட் விசில் போடு பாடல் வரிகள் வேற அப்படியே பொலிட்டிக்கலுக்கு ஆப்டா இருக்கும். சோ ஸ்டேஜ்ல அந்த வரிகளை பாடினாருன்னா செம்மையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ லான்ச் எங்க நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.